கைகளை தட்டி let's welcome சரித்திரமங்கை தீர்க்கதரிசி founder of Mitchell Given Prayer House Reverend Dr. சீதாபிரதமரே அன்போடு எல்லாரும் வரவேற்போமாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Hallelujah. Thank you Jesus. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள எங்க பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற திரளான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. அப்பா தேவனே, உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்கே வந்து இறங்குறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் இன்னும் அநேக ஜனங்களுக்கு போய் சேரணும் ராஜா. இந்த ஊழியம் அநேக ஜனங்களுக்கு போய் சேரி ஒவ்வொரு ஆத்மாக்களை தொடப்படட்டும் சுவாமி. அதற்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. நீரே அந்த காரியத்தை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேவ தூதல் கொண்டு இந்த இடத்தை நீங்க நிரப்புறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. அப்பா தேவனே, இந்த நாள்ல நீங்க பேச போற வார்த்தைகள் எல்லோருக்குமே ஆண்டவரே அது விழிப்புணர்வாக இருந்து எல்லோருக்கும் சத்தியங்களை தெரியப்படுத்துற ஒரு செய்தியாக இருக்கட்டும் ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, அநேக சர்ச்சைகள் கிறிஸ்துவோட பிறப்பின் குறித்து அநேக சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கு ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, 12ஆம் மாதத்துல டிசம்பர் 25ஆம் நாள்ல தான் கிறிஸ்து பிறந்தாரா இல்லையான்னு அநேக ஜனங்க ஆண்டவரே சந்தேகத்தை கிளப்பி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ராஜா. நீங்க அப்பா உறுதியாக நீங்க தெரியப்படுத்துங்கள் ராஜா. நித்திய ஜீவன் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியினால் நீங்க நிரப்புங்கள் சுவாமி. ஆவியில நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் உமது பிள்ளைகள் கேட்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தைரியமாக உறுதியாக என் தேவன் இந்த நாள்ல இந்த காலகட்டத்தில் பிறந்தார் என்ற ஒரு உற்சாகத்தோட பயன்படுத்தி பேசும்படியாக நீங்க செய்யுங்கள் ராஜா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, மாம்சமான எண்ணெய் கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை குறித்து நீங்க ஆண்டவரே நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் ராஜா. ஆவியில் நீங்க நியாயப்படுத்தினா மட்டும்தான்ப்பா தெரியப்படுத்த முடியும். தேவனே, என்னை மறைத்து ஆவியில் நியாயப்படுத்தப்பட்டார் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாக மகிழ்ச்சியோட நம்ம இருப்போம். சில குறிப்புகள் நான் தெரியப்படுத்திடுறேன். ப்ராப்பர்சி வீடியோ தம்பி சொன்ன மாதிரி எல்லாருமே நீங்க எல்லாரும் பாருங்க. பார்க்காதுங்க அத்தனை பேரை பாருங்க, பார்த்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. துல்லியமாக தேவ ஆவியானவர் பேசின அத்தனை வார்த்தைகள் கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ எப்படி தேர்ட் வேர்ல்ட் வார் நடக்க போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. ஹைஜாக் மூலமா, கிட்னாப் மூலமா, டெரரிசம் மூலமா தான் வரப்போகுதுன்றது தெரியப்படுத்தி, அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் வெனிசுலான்ற ஒரு பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணி அந்த மூலமா தொடங்க ஆரம்பிச்சு வல்லரசு நாடுகள் மத்தியில யுத்தங்கள் நடக்க போகுதுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அது துல்லியமாக நடந்து கொண்டிருக்கு. இனி பக்கத்துல உள்ள நாடுகளிலும் டெரரிசம் நடக்க போகுது. யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. பனி துளி போல இருந்தது, இப்போ மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த ப்ராப்பர்சியில எந்தெந்த கண்ட்ரிகளுக்காக எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அந்த காரியங்களை குறித்து நோட் பண்ணி NJPH பிள்ளைகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும்ன்றது அன்புடன் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ என்னோட டெஸ்டிமனி வீடியோஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் வித் பிக்சரோட ஷார்ட்டா எனக்கு அனுப்பி விடுங்க. உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ண பிறகு தேவன்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவேன். ஹalleluya ஹalleluya. இந்த மெசேஜ்ல ப்ராப்பர்சி வீடியோ லிங்க்கும் நாங்க ஷேர் பண்றோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாள்ல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆவியின் நியாயப்படுத்தப்பட்டார், ஜஸ்டிஃபைட் இன் தி ஸ்பிரிட். இந்த தலைப்புல தான் நான் பேச போறேன். ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால அந்த கிறிஸ்துமஸ் மாதம் வந்துட்டாலே போதும், உலகம் முழுவதும் ஒரு குரூப் இருப்பாங்க, சர்ச்சையில வருவாங்க. உண்மையிலே இயேசு 25ல தான் பிறந்தாரா, டிசம்பர் 25ல தான் பிறந்தாரான்ற ஒரு சர்ச்சைகள். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியால மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த சர்ச்சைகள் பரவிட்டு இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளுக்கு பதில் எப்படி தெரியப்படுத்துறது, ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்லணும் இல்லையா. இந்த காலகட்டத்துல இந்த நாள்ல இந்த இதுல தான் அவர் பிறந்தாருன்றது ஸ்ட்ராங்கா நம்ம எல்லாருமே தெரியப்படுத்திருக்கு. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சத்தியங்கள்ல. ஏன்னா இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு, சத்தியங்களை தெரியப்படுத்தணும். ஏன் வெளியரங்கமாக வேதத்துல ஏசப்பா டிசம்பர் 25ல தான் பிறந்தாருன்னு எழுதப்படல? அதுக்கு காரணம் இருக்கு. எல்லாமே எல்லாம் எழுதி வச்சுட்டா ஈஸியா இயேசுவை தேடவே மாட்டாங்க. அவர் தேவன், he son of God. So அவரை தேடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனாலும் அவர் மனிதனாக பிறந்து வந்தார். இயேசுவோட பிறப்பே ஒரு சரித்திரம், ஒரு ஹிஸ்டரி, வரலாறு, டாக்குமெண்ட்ரி, ரெக்கார்டட், ஸ்காலர்ஸ் எல்லாருமே பதிவிடப்பட்ட ஒரு விஷயம். எல்லா மதத்தினர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், இயேசு இருக்கிறார். ஆனா எப்போ பிறந்தார்ன்றது ஒரு குரூப், ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. ஆனா இது சரித்திரம், ரெக்கார்டட். சரித்திரம் தெரிஞ்சவர்களுக்கு சரித்திரத்தின் மூலமா என்ஜிபிஎச் பிள்ளைகள் பதில் சொல்லுங்க. ஹோலி பைபிள்ல நம்புறவங்க ஹோலி பைபிள் மூலமா பதில் சொல்லுங்க. இந்த நாள்ல அந்த ரகசியத்தை தேவ ஆவியானவர் மூலமா வெளியரங்கமாக பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த விஷயம் எப்படி ஆரம்பித்தது அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. ஸோ ஏசப்பாவோட மரணத்தை வைத்து தான் கணிக்கிறாங்க அவரோட பிறந்த நாள். நம்ம ஒரு மனிதனோட பிறந்த நாள் வைத்து தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு கேலண்டரே உருவானது ஒரே ஒரு மனிதனை வைத்து தான். அது வேற யாரும் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த நபரை வைத்து தான் உலகமே அந்த நாள்ல தான் அவங்களோட பிறந்த நாள், அவங்க இண்டிவிஜுவல் அவங்களோட பிறந்த நாள் எப்போன்றது நீ தெரியப்படுத்துவேன். இன்னைக்கு 2026 இல்லையா நம்ம இருக்கிறது. ஸோ இன்னைக்கு 11ஆம் தேதியில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிறந்த நாள் இருக்கு? ஸோ உன்னோட பிறந்த நாள் என்னன்னாக்கா 2026ன்னு சொல்லுவோம். அப்ப அதோட முதல் வருஷம், முதல் ஆண்டு, அந்த ஆண்டுல டிசம்பர் 5ஆம் தேதி ஏசப்பா பிறந்து இருக்கிறது எவ்வளவு துல்லியமாக இருக்கணும் இல்லையா? இதுதான் சரித்திரம். சோ அன்னைக்கு உள்ள ஜனங்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்களோன்றது இந்த நாள்ல எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும். இது ஸ்பிரிச்சுவல் மற்றும் இல்லை, இது ஹிஸ்டரி, வரலாறு. சோ இப்படி இருக்கையில் நம்ம என்ன தெளிவாக நம்ம எல்லா தேவ பிள்ளைகள் தெளிந்த ஞானமாக நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் புறஜாதிகள் கேட்கிற விஷயங்களுக்கு நம்மளால தைரியமாக பதில் சொல்ல முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இப்போ இதோட வரலாறு நம்ம பார்ப்போம். கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னனோட ஆட்சி நேரம் ஏடினா ஆஃப்டர் டெத், கிரைஸ்ட் மரித்த பிறகு ஏடி ஆஃப்டர் டெத். இந்த ஆஃப்டர் டெத் ஏடி 307ல இருந்து 336 ஏடி வரைக்கும் அவரோட காலகட்டம். இது கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு எம்பரர். இந்த மன்னன் ரோம அரசாட்சிய இது ரூலிங் பண்ணிட்டு வந்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு மன்னன் அந்த காலகட்டத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல டிஃபீட் பண்றாங்க, யுத்தத்துக்கு வராங்க. தோல்வி மேல் தோல்வி, தோல்வி மேல் தோல்வி, தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு கொண்டிருந்த அந்த மன்னன் ஒரு நாள் தன்னோட கூடாரத்துக்கு வெளியில வராரு. வந்த கையோட அவரு கண் கலங்கி ஈவினிங் நேரத்துல வானத்தை அண்ணான்று பாக்குறாரு. பாக்குறக்கு ஒரு சிலுவை அப்படியே அவருக்கு தரிசனம் ஆகுது.
சிலுவை வந்து அப்படியே தரிசனமாகுது. அந்த சிலுவை கீழே வந்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, by this conquer you shall conquer, இதை கொண்டு நீ வெற்றி பெறுவாய்னு எழுதியிருக்கு. அந்த பர்சன், அந்த மன்னனுக்கோ கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அந்த சிலுவை வந்த உடனே ஒரு மனிதன் தோல்வி மேல தோல்வி சந்தித்து கொண்டே இருக்கிறக்குள்ளோ இப்படி ஒரு தரிசனம், நீ சிலுவை கொண்டுதான் நீ வெற்றி பெறுவாய்ன்றது ஒரு அந்த விஷயம் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது அந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு. அதுக்கப்புறம் தன்னோட கேடகம், பட்டயம், ஷீல்டு, அப்புறம் சால்டு, அப்புறம் கொடி, பிளாக், எல்லா விஷயத்திலையும் சிலுவை சின்னம் போட ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு மொத்தம் எவ்வளோ ஜனங்க அவங்க எதிர்ப்பா வந்தாங்களோ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, அப்படி வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சி சாவர்னன் மகா மன்னன் ஆயிட்டார். இப்ப அவர் தான் மொத்தமா ரூலிங்ல வந்து லீடிங்ல இருக்கிறார். இப்போ அவர் சொன்னாதான் எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு பவர் வந்துடுது. ஹல்லேலூயா. அப்போ தன் தாயாரை கூப்பிடுறாரு. தாயாரை கூப்பிட்டுட்டு குயின் ஹெலனா அவங்க தாயார், அந்த தாயாரை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நீங்க போய் ஜெருசலேம்ல அந்த சிலுவையில மரித்த அந்த இயேசுவோட சிலுவை எங்க இருக்குதுன்னு நீங்க போய் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அந்த சிலுவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தாயாரு தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் ஜெருசலேம் போறாங்க. மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிற 3 சிலுவைகளை எடுக்கிறாங்க. 2 கல்லர்களது, இன்னொன்னு இயேசுது. எடுக்கிறதுக்குள்ள எது இயேசுவோட சிலுவைன்றது இப்ப தெரிஞ்சுக்கணும். அதே இடத்துல கொடூரமாக நோயில பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கூப்பிட்டு அந்த சிலுவையை தொட வைக்கிறாங்க. அப்படி தொட வைக்கிறதுக்குள்ள ஹீலிங் நடக்குது. ஓகே, இதுதான் இயேசுவோட சிலுவைன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அந்த இடத்துல ஜெருசலேம்ல ஒரு சின்ன கூடாரத்தை கட்டி அப்போ ஒரு அந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, அந்த சிலுவை எந்த நாள்ல வந்து அவரு இறந்தாருன்றது எல்லாருக்கும், மரித்தாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மரணம் எப்போ நடந்தது? 33 வயசு. 30 வயசுக்கு அப்புறம் தான் 3 வயசு. 30 வயசுல அவர் பேப்டிசம் எடுக்கிறாரு. 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றாரு. ஸோ அந்த மினிஸ்ட்ரி பண்றதுக்குள்ள அவரு 33 வயசுல தான் அவர் மரித்தாருன்றது தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை வைத்து தான் அவர் வந்து கணிக்கிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி, இது வந்து ஹிஸ்டரி, சரித்திரம், ரெக்கார்டட். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அவரோட உயிர் பிரிந்தது. இதை வைத்து அவரோட பிறந்த நாள் எப்போன்றது தெரிய வருது இல்லையா? இது சரித்திரம். ஸோ இப்படி வந்து ஒரு மனிதனோட மரணத்தை வைத்து அவர் எப்போ பிறந்தாருன்றது ஹிஸ்டரியில ரெக்கார்டட் டாக்குமெண்டரியில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டிசைபிள்ஸ் மேல டிசைபிள்ஸ் உருவான பிறகு அவங்க எல்லாரும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க, ஆமா இந்த டைம்ல தான் அவர் வந்து மரித்தாரு, ஏப்ரல் 3ஆம் தேதி மரிக்கிறாரு, வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அவரு மரிக்கிறாரு. அப்புறம் அதை வைத்து அவரோட பிறப்பின் விஷயத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கக்குள்ள எஸ் ட்ரூவா அது வந்து அக்யூரேட்டா டிக்ளரேஷன் பண்ணி தான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுனால உலகமே அது நம்ப ஆரம்பித்தது. ஒரு மனிதனோட பிறந்த நாள உலகமே கொண்டாடுறதுதான் பாத்துக்கங்க. அது இயேசுவோட பிறந்த நாள் மட்டும் தான். ஹல்லேலூயா. எல்லா மதத்தினர்களும் நம்ப ஆரம்பித்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குரான்ல ஏசப்பா எழுதப்பட்டு இருக்கிறாரு, புத்திசம்ல ஏசப்பா எழுதப்பட்டு இருக்கிறாரு. இப்படி அநேக திரளான ஜாதிகள் உலகமே அந்த விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுல வந்து இது சரித்திரம் இல்லையா? சோ இயேசுவோட பிறப்பு கேட்டா நீங்க வந்து இயேசுவே ஒரு சரித்திரம். சோ அப்படி இல்லையா? இயேசுவே ஒரு சரித்திரம். அவரோட டெத் நாளை வைத்து தான் அவரோட பிறந்த நாளை வந்து அவங்க ரெக்கார்டடா எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம தாராளமா தெரியப்படுத்தலாம். ஆனா நம்ம தேவ பிள்ளைகள், எஜிபிஎச் பிள்ளைகளுக்கு வேதத்தில் உள்ளது தான் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்காங்க, அதுல ஹிடனாக இருக்கு. அவரோட பிறப்பு அவ்வளவு ஈஸியா வந்து எல்லாருமே கணிக்க முடியாது. ஆவியில நடத்தப்பட்டா மட்டும்தான் நம்மளால உறுதியாக தெரியப்படுத்த முடியும். அதனால ஆவியில் நியாயப்படுத்தப்பட்டார்
இப்போ நம்ம அவரோட பிறப்பை வந்து நியாயப்படுத்துவோம். முதல்ல அதுக்கு நமக்கு அவரோட ஆவியின் வரம் தேவை. இன்னைக்கு அந்த ஞானத்தை உங்க எல்லாருக்குமே கொடுத்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹalleluya. எலிசபெத் என்ற ஒரு முதிய வயதுள்ள ஒரு பெண் கன்சீவ் ஆகுறாங்க, பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களோட வயிற்றுல வந்து ஜான் தி பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஞானஸ்தானகன் 6 மாச குழந்தை வயிற்றுல. அவங்கள பார்க்க வராங்க மரியாள். 6 மாச குழந்தை வயிற்றுல இருக்கு. அவங்கள பார்க்க வரக்குள்ள அவங்களும் கன்சீவா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள ஸோ அவங்கள பார்க்க வரக்குள்ள இவங்க வந்து தெரியப்படுத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் டிசம்பர் மாதம் இயேசு பிறக்கிறாரு. பிறந்து வருஷத்தை அவரோட நன்மைனால முடிசூட்டி வருஷத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஸோ இப்போ வந்து கணக்குக்கு இப்போ ஹிஸ்டரி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டும் இதில் கலந்து தான் பேச போகிறேன். இப்போ வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி அவரோட மரணத்தை குறித்து பேசியிருந்தோம். எல்லாமே ரெக்கார்டட் இல்லையா? ஸோ AD 33 ஆரம்பிக்குது. அப்போ இப்போ எலிசபெத்தை போய் மரியாள் பார்க்கறக்குள்ள இப்போ ஜனவரின்னு வச்சுக்கலாம். 6 மாச குழந்தை வயிற்றுல. ஸோ எல்லாரும் கால்குலேட்டர்லாம் எடுத்துக்கங்க. இல்லை ஆவியில வந்து கேட்குறீங்கன்னாக்கா கேளுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாசம் இல்லையா? அப்போ 6 மாச குழந்தை வயிற்றுல இருக்கு. அப்போ மரியாள் கன்சீவ் ஆன கையோட ஒரு 4 வீக் இருக்கலாம், 4-5 வீக் இருக்கலாம். ஸோ அர்லி மேன்னு வச்சுக்கலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முழுசா 9 மாசம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கிறாரு. பிறந்து வருஷத்தை அவரோட நன்மைனால முடிசூட்டி தொடுக்கிறார். சரியா? சோ இந்த ரகசியத்தை தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ இப்போ ஒரு மனிதனோட மரணத்தை வைத்து தான் நம்ம கேலண்டர் எழுதப்பட்டிருக்குதுன்னு சரித்திரம் சொல்லுது. அதே தான் ஹோலி பைபிளும் சொல்லுது இல்லையா? சோ அதுக்கு இன்னும் அதிகமாக ப்ரூஃப் என்னன்னாக்கா, சோ ஹோலி பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி சோ அவரோட மரணம் எப்பதான் நடந்தது, அவரோட மரணத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம வந்து பிறப்பை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? தேவ பிள்ளைகள் தெரிஞ்சுக்க முடியும். லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணி நீங்க படிச்சு ரெஃபர் பண்ணா இன்னும் அதிகமா தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். லூக்கா 3:23, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30 வயசு அவருக்கு அந்த டைம்ல. அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப் ஏலியின் குமாரன். சோ ஜோசப்போட குமாரன் என்று எண்ணப்பட்டார். சோ 30 வயசுல தான் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்போ 3.5 வருஷம் அவர் வந்து ஊழியம் பண்றார். சோ இது வந்து கிளியரா இருக்கா? சோ அந்த காலகட்டத்தில் எல்லா பரவன விஷயம் இது என்ன சரித்திரம், கண்ணார விட்னஸ் பார்த்த ஜனங்கள் இதெல்லாம் வைத்து தான் அந்த கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் அதிகாரப்பூர்வமாக அபிஷியலாக கிறிஸ்துமஸ் நாள டிக்ளேர் பண்றார். சோ இப்போ நம்ம ஆவி நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் நம்ம வந்து விசுவாசிக்கணும். நம்ம ஏன் NJPH பிள்ளைகள் ஏன் டிசம்பர் 25 விசுவாசத்தோட நம்ம வந்து நம்பிக்கையோட உறுதியோட நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? அதோட ப்ரூஃப் தான் இந்த விஷயங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பாம் சண்டே அன்னைக்கு ஏன்னா மரணத்தை வைத்து தான் அவரோட பிறந்த நாளை கணிக்கிறாங்க இல்லையா? பாம் சண்டேனாக்கா குடுத்தோலை ஞாயிறு. சோ அந்த நாள்ல அவர் வந்து ஜெருசலேமுக்கு என்ட்ரி ஆகுறாரு. அந்த என்ட்ரி ஆன டைம்ல தான் பஸ்கா பண்டிகை நடக்குது. எல்லா பாவங்களுக்காக பலி கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் பலி கொடுக்கணும், அதாவது அனிமல்ஸ் பலி கொடுக்கிற ஒரு விஷயம். சோ அந்த டைம்ல அந்த பஸ்கா பண்டிகை நேரத்துல தான் இவர் வந்து பாம் சண்டே அன்னைக்கு வராரு, என்ட்ரி ஆகுறாரு. யோவான் ஜான் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், பின்பு யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு ஜெருசலேமுக்கு போய் ஜெருசலேமுக்கு வராரு. சோ அங்க வந்து சில விஷயங்கள் அந்த புனித வேலை தர்ஸ்டே அந்த லாஸ்ட் சஃபர் அந்த நாளுக்கு முன்னாடி என்ன நடக்குது, போறாரு ஆலயத்துல எல்லா வியாபாரம் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுல வந்து ஜனங்களால பார்க்கப்பட்டாரு. இவர் தான் யூதர்களுக்கெல்லாம் ராஜாவான்னு சொல்லி எல்லா பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் ஒரு சதி பண்ணி
அன்னைக்கு லாஸ்ட் சஃபர் அன்னைக்கு யூதாஸ் காட்டி கொடுக்குற நாளில் பந்தியில் ஒரு விஷயத்தை தெரியப்பட்டது. அன்னைக்கு மிட் நைட்டு Thursday மிட் நைட்ல வந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ நைட் எல்லாம் ஃபுல்லு, வெள்ளிக்கிழமை நைட் எல்லாம் ஃபுல்லு அவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு பிலாத்திலிருந்து டிக்ளேர் பண்றாங்க மரண தண்டனை, சிலுவ மரண தண்டனை சொல்லி பாடுதல் அனுபவிக்கிறாரு. 3 மணிக்கு உயிர் தெரியுது. இதுதான் சரித்திரம் கம் ஸ்பிரிச்சுவல். எல்லாருக்கும் தெரியலையே இந்த விஷயம் இல்லையா? சோ இப்போ வந்து அதேதான் யோவான் 6:4 அது வாசிமா. John 6:4. ஹல்லேலூயா. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. ஆமென். சோ இந்த மாதிரி இது வந்து டிக்ளரேஷன் தான். சோ அந்த பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்கிறக்குள்ள தான் இவர் என்ட்ரி ஆகுறாருன்றது எல்லாம். ஏன்னா எல்லாருமே பழைய ஏற்பாட்டுல உள்ள அத்தனை பேரும் பஸ்கா பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வருஷம் முழுக்க பாவம் செய்வாங்கம்மா. பஸ்கா பண்டிகைக்கு பலி கொடுத்த உடனே பாவம் தீர்ந்துடும். அப்போ உலக ரட்சகர் எதுக்காக வந்தாரு? அந்த பாவத்தை சுமக்க வந்தாரு, அவர் பலியானார். சோ எல்லாரோட பாவங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பலியாக இவரே பலியானார். ஹல்லேலூயா. சோ இந்த விஷயத்தை வந்து வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு. பஸ்கா நேரத்துல தான் அவர் வந்து ஜெருசலேமுக்கு என்ட்ரி ஆகுறாரு. சோ அப்படி வந்து கணிக்கிறக்குள்ள தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ இவரோட மரணத்தை வைத்து தான் இப்ப வந்து எல்லாருமே அவரோட பிறந்த நாளை கணிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல மறைக்கப்பட்ட ஹோலி பைபிள்ல மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் என்ன? இந்த தேவ ரகசியத்தை எப்படி வந்து நம்ம செயல்படுத்த முடியும், அதை நிரூபிக்க முடியும்ன்றது குறித்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து லூக்கா என்ற ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர், இப்போ அந்த கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து கணிச்சு கிறிஸ்துமஸ் நாள்ல டைம்ல தான் வந்து பிறந்திருக்கிறாருன்றது சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ அதோட விஷயங்கள் வந்து அவரோட காதுல விழுறக்குள்ள இந்த டாக்டர், அதாவது லூக்கா என்ற பிசிஷியன், ஹி இஸ் a டாக்டர். அவர் வந்து பவுல் அடிக்கிற அப்போஸ்தலனான பவுல் அடிக்கிறோட கம்பெனியன் அப்படின்னாக்க வந்து துணையாக இருந்தவர். ஸோ அவங்க சீஷர்கள் மேல் சீஷர்கள் உருவாக்கி இருந்தாங்க. ஸோ பவுல் அடிக்கிற ஃபாலோ பண்றவர். ஸோ துணையாக இருந்தவர். அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி அனுப்புறார். ரோம ஆபீசர், சீஃப் பிரீஸ்ட், அவர் வந்து ஒரு லெட்டரை அனுப்பி இதுதான் வந்து நடந்த விஷயம், இந்த மாதத்துல இந்த காலகட்டத்துல இந்த நாள்ல தான் கரெக்டாக துல்லியமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு லெட்டரை அனுப்புறார், எழுதி அனுப்புறார். அந்த எழுதி அனுப்புறக்குள்ள சோ அந்த பிரீஸ்டோட பேர் வந்து தெயோபிலிஸ் என்ற ஒரு என்ற ஒரு ரோமரோட ஆபீசர் இஸ் a priest, high priest, ரொம்ப வெல்த், செல்வம், ரிச். அந்த பர்சன் சொன்னா எஸ் இதுதான். அந்த பர்சன் வந்து எப்படின்னாக்கா அக்யூரேட்டா கணக்கு கொடுக்குறவரு. அக்யூரேட் கணக்கு தெரியும் இல்லையா? அக்யூரேட்டா கணக்கு கொடுக்குறவரு அந்த பிரீஸ்ட். அந்த பிரீஸ்டுக்கு இந்த லூக்கா வந்து ஒரு லெட்டர் எடுத்து அனுப்புறாரு. அது நம்ம வாசிப்போம். லூக்கா 1:1-5 வாசிப்போம். ஹல்லேலூயா. மகா கணம் பொருந்திய தியோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை முறித்து சரித்திரம் அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆமென். இப்போ என்னன்னாக்கா இந்த விஷயத்தை வந்து என்ன சரித்திரம் வேற விதமா எழுத ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா இந்த விஷயத்தை வந்து நான் வந்து எழுதி உங்களுக்கு
அனுப்புறேன்னு சொல்லிட்டு தியோபிலிஸ் கிட்ட வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ அப்படி எழுதின விஷயம் தான் 5ஆம் வசனத்துல இருந்து, அதே தொடக்கத்துல இருந்து 5ஆம் வசனம் வாசிமா, 5ஆம் வசனத்து 12ஆம் வசனத்து வரைக்கும் அங்க ஒரு 2 பேர் ஒரு கப்பல் இருப்பாங்க. ஜக்கரியா எலிசபெத்ன்றது ஒரு கப்பல், 2 பேருக்கும் வயசு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு கேப்ரியலா என்ற ஒரு தூதன் வந்து தரிசனம் ஆகி தெரியப்படுத்துறாரு சில விஷயங்கள். அதை நீங்க வாசிக்க உங்களுக்கு தெரியும். ஒரு வேகம் வாசிக்கிறீமா 5ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஆசிரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசிரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசிரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசிரிய ஊழியர் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தது தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை போட்டான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபம் இடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஜக்கரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். ஆமீன். ஆமீன். சோ அந்த தூதன் தான் தெரியப்படுத்துறாரு. 13ஆம் வசனம் வாசிமா. அதுல தூதன் அவனை நோக்கி, ஜக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். சோ தூதன் வந்து ஒரு குழந்தை உங்க மனைவிக்கு பெற போது அந்த குழந்தையோட பேரு பரலோக முடிவு பண்ணுது யோவான்னு சொல்லிட்டு பேரை வைங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. 24 வசனம் வாசிமா. அல்லேலூயா. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஆமென். 5 மாதம். சோ திடீர்னு அவங்க கன்சீவ் ஆனதுனால ஜனங்க யாருக்குமே அவங்க வந்து தன்னை தானே காமிச்சிக்கவே இல்லை, வெளிப்படாமல் இருந்தார். சோ இந்த காரியத்துல NJPH பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறது என்னன்னாக்கா, இந்த மாதம் ஜனவரி மாதத்துல கன்சீவ் ஆன பெண்கள் 5 மாதம் ஜனங்களோட பார்வையில படாம இருங்க. உங்களோட என்னென்ன பிளானிங்ஸ் இருக்கு அத்தனையும் சைட்ல வச்சிருங்க. 5 மாதம் பாதுகாப்பாக இறைவனோட ஆராதனை பண்ணி அவரோட வார்த்தைகள் கேட்டு பாதுகாப்பா இருங்க. 6வது மாதம் ரெவரண்ட் டாக்டர் NJPHல நீங்க வந்து பாருங்க. நீங்க ஒரு பொருத்தனை பண்ண வேண்டியதாக இருக்கு, ஆண்டவருக்கு கடன் செலுத்த வேண்டியதா இருக்கு, நன்றி கடன். அது 6வது மாதத்துல என் மூலமா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துவார். அதனால பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஹல்லேலூயா. எப்படி எலிசபெத் இருந்தாங்களோ அதே போல நீங்களும் இருங்க. அடுத்ததாக சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். சோ 5 மாதம்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து இப்போ அதே தூதன் வந்து மரியாள் கிட்ட போறாரு. யாரு? கேப்ரியல் வந்து போறாரு. போய் மரியாளுக்கோ தரிசனமாகி, நீ வந்து உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. 4 to 5 வீக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கன்சீவ் ஆயிடுறாங்க.
ஆனா உடனே வந்து எலிசபெத்தை பார்க்க வரல. எலிசபெத் இருக்கிறது வேற ஒரு பட்டணமா. அந்த டைம்ல வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இல்ல தம்பி, இப்ப இருக்கிற கார் மாதிரி பென்ஸ் கார் எல்லாம் இல்ல. கழுதை வைக்கிறது வந்து கழுதையே அந்த காலகட்டத்துல ரிச்சான ஆளுங்களுக்கு தான் இருக்கும். அது ஒரு BMW மாதிரி அந்த மாதிரி வெளியேறப்பட்ட ஒரு வாகனம். கழுதை இருந்தாலும் ரிச், செல்வம். ஸோ அந்த டைம்ல இவங்க மரியாதை அந்த அளவுக்கு வந்து படம் எல்லாம் கிடையாது. ஸோ நடந்து தான் போகணும். ஸோ எலிசபெத்தை பார்க்கறதுக்கு வேற ஒரு பட்டணத்துல இருக்கிறதுனால மலை ஏறி தான் அவங்க வந்து மவுண்டன் எல்லாம் கடந்து தான் போய் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. ஸோ தென் வென் எலிசபெத் வந்து கன்சீவா இருக்கிறக்குள்ளோ, ஸோ அப்போ வந்து 5 மாதம் கன்சீவ். இப்போ இந்த பக்கம் வந்து கேப்ரியல் வந்து மரியாதை பேசுறக்குள்ளோ, அப்போ அந்த மே டு ஜூன் வச்சுக்கங்க கணக்கு. இதுதான் ரகசியம் அந்த கணக்கு படி. அப்போ 6வது மாதத்துல எலிசபெத்தை மரியாள் வந்து பார்க்கறாங்க. அதை நம்ம வாசிப்போம். 36 வசனம், லூக்கா 1:36 48 வரைக்கும் வாசிப்பா. இதோ உனக்கு ஹல்லேலூயா, இதோ உனக்கு இனத்தாலியா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடியே எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சக்கரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்த்துதலை வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க. 49 வசனம் 50 வசனத்தின்படி, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை உள்ளது, தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ அவரோட நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ கணக்குக்கு ஜூன் மாசத்துல போய் பார்க்கறாங்க. இவங்களும் கன்சீவா இருக்கிறாங்க. யோவான் வந்து 3 மாசம் கழிச்சு அவரும் பிறந்துடுறாரு, செப்டம்பர்னு வச்சுக்கலாமே. ஸோ அவர் பிறந்த பிறகு இவங்க 9வது மாசம் முழு நேரத்துல 10ஆம் மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏசப்பா பிறக்கிறாரு. பிறந்து வருஷத்தை அவரோட நன்மைனால முடிசூட்டி தொடங்க வைக்கிறார். இதுதான் இதுல அடங்கி இருக்கிற ரகசியம். அடுத்தது வாசிமா, நீங்க அதுல வந்து எந்த வரைக்கும் வாசிச்சீங்க? லூக்கா 42 49 வரைக்கும் வாசிமா, 48 வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்று எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கரை கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமீன், ஆமீன். சோ அப்படிதான் தேவன் வந்து இந்த மரியாதை கொண்டு பேச வைக்கிறாரு. அதே நேரத்துல 49 வசனத்தின்படி அவங்க இப்படியாக சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. சோ இப்ப வந்து 56 வசனம் அதுலயே வாசிமா. ஹல்லேலூயா. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து, இப்ப என்னன்னாக்கா 6ஆம் மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க இல்ல, ஜக்கரியா குழந்தைய, சாரி என்ன இது யோவான் ஞானஸ்தானகர், ஜக்கரியா வந்து அப்பா.
யோவான் ஞானஸ்தானகன்னு அவங்க வயிற்றுல வச்சிருக்கிறாங்க. 6 மாசம் குழந்தை பிரெக்னென்ட். அப்போ மரியாள் வந்து பார்க்குறாங்க, ஈவன் ஷீஸ் ஆல்சோ பிரெக்னென்ட். ஸோ அவங்க மலைவெல்லாம் மவுண்டன் எல்லாம் கடந்து அந்த பட்டணத்துல அவங்கள பார்த்து அப்போ அவ அங்கேயே தங்கிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு தான் அவங்க வெளியே ஆகுறாங்க. ஸோ 3 மாசம் கழிச்ச பிறகு அவங்களுக்கு 9 மாசம் நெருங்கிட்டு இருக்கு. நிறைந்த அவங்க முழுசா புள்ள ஆல்மோஸ்ட் பிறக்கிற டைம் அது. ஸோ அவங்க மரியாள் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யோவான் பிறக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் எண்டில் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. ஆவியில நியாயப்படுத்தப்பட்டாதான் இது உங்களுக்கு புரிய வரும். ஸோ கண்டிப்பா 3 மாசம் மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். சரி, இப்ப இவ்வளவு அப்ப எல்லாருமே அங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப குழந்தை பிறக்குது. குழந்தைய அவங்களுக்கு பேர் வைக்கணும்னு தெரியப்படுத்துறாங்க. அந்த பேர் சக்கரியாவே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. இல்ல சக்கரியா வெயிங்கன்னு சொல்றக்குள்ளோ அப்போ சக்கரியா இல்ல தூதன் யோவான்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க இந்த வார்த்தைகளை 63ல இருந்து 80 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும். இல்ல நான் யோவான்னு தான் வைக்கிறேன், ஏன்னா தூதன் தெரியப்படுத்தியாச்சு. சக்கரியா கிடையாது. உங்க வீட்டுல யோவான்ன்றது யாருமே கிடையாது, பேர் பெற்ற யாருமே கிடையாது இல்லையா. சோ அதனால நாங்க இல்ல யோவான்ன்ற ஒரு வார்த்தை தான் பரலோகத்துல இருந்து வைக்கப்பட்டிருக்க. அந்த வார்த்தை படிதான் நான் கீழ்படிவேன்னு யோவானுக்கு தான் பேர் வைக்கிறாங்க. சந்தேகம் இருந்தா வாசிமா, எல்லாருக்கும் சந்தேகமே இருக்க கூடாது. வாசிமா 63ல இருந்து 63ல இருந்து வாசிச்சு போய் அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவழுக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாய் இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாட்டு எங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. சரி, இப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கங்க. 80 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த சக்கரியா என்ன பண்றாரு, அந்த குழந்தைய என்ன பண்றாரு, டெடிகேட் பண்றாரு, ஆண்டவருக்கு டெடிகேட் பண்றாரு. வரப்போற நபர், அதாவது செப்டம்பர் எண்ட்ல பிறந்துட்டாரு இல்லையா, இனி வரப்போற நபர் தேவனுடைய குமாரன். சோ அவர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறார். அதாவது 63ல இருந்து 80 வசனத்து வரைக்கும் நீங்க வாசிங்க. லூக்கா 1 அதிகாரத்துல எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்கு. சோ பரிசுத்த ஆவி நிறைவை பெற்ற பிறகு அவரு வரப்போற தேவனுடைய குமாரன் தான் தெரிய வருது. அப்போ இந்த மகன் அதாவது யோவான் ஞானஸ்தானகன் என்ன பண்ணணும், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தி வழிகள் திறந்து வைக்கணும்னு தெரியப்படுறார். அதனால தான் அவர் வனாந்திரத்துல விட்டுட்டு அங்க வளர ஆரம்பிக்கிறார். யோவான் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கிறார். சோ இப்போ ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஹிஸ்டரியோ பைபிள் கணிப்புப்படி. லூக்கா சொல்லியே எழுதுறாரு இல்லையாமா. அந்த ஹை பிரீஸ்டுக்கு, ரோம பிரீஸ்டுக்கு ஹை பிரீஸ்ட் தேயோபிலஸ் தானே, தேயோபிலஸ் வாயிலின் ஒளிய மாட்டேன், தேயோபிலஸ்க்கு கணிப்பு அக்யூரேட் கணக்கு போடுறாரு அவரு. லூக்காப்பாவும் அவரு எழுதியே அனுப்புறாரு. சோ இதுதான் விஷயம். சோ இப்போ தெரிய வந்தது, ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் கோல்டான ஒரு டைம் இஸ்ரேல் டைம்ல. சோ இந்த கணிப்பின் படி சோ அந்த 6 மாசம் குழந்தை இருக்கிறக்குள்ள மரியாள் அந்த எலிசபெத்தோட தங்குறாங்க. 3 மாசம் கழிச்சு தான் அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த கையோட யோவான்ன்றது ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரியாள் அங்க போன பிறகு டிசம்பர் எண்டுல அவர் பிறந்திருந்தாரு. இனி 3 மாசத்துல அவர் பிறந்தாரு. அதாவது செப்டம்பர்னாக்கா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஹல்லேலூயா.
சோ இப்படி வந்து இருக்கையில தேவனுடைய மரணத்தை வைத்து தான் அன்னைக்கு ஸ்காலர்ஸ் ஆகட்டும், டாக்குமெண்டரி ஆகட்டும், ரெக்கார்ட் ஆகட்டும், ஹிஸ்டரி ஆகட்டும், மத்த மதத்தினர் உலகமே நம்ப ஆரம்பித்து விட்டது. சோ இப்போ நம்ம ஆவியில நடத்தப்படுகிறவர்களாக இருந்ததுனால நமக்கு இந்த வார்த்தைகள், நம்ம வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம நம்பணும். சோ அதுல கணிப்பு வந்து கரெக்டா இருக்கு இல்லையா, துல்லியமாக இருக்கு. ரெக்கார்டட் பிளஸ் ஹிஸ்டரி எல்லாமே ரெக்கார்டடா இருக்கிறதுனால அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். கணக்குக்கு என்னன்னா, அவர் பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாம நீங்க கொண்டாடுறீங்கன்னு சொல்றக்குள்ளோ அந்த ஒரு மனிதன் பிறக்கவே இல்லைன்றது டிக்ளேர் பண்றான் பிசாசானவன் இல்லையா. அவர் பிறந்ததே நம்மளுக்கு வந்து அவர் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ அப்படிப்பட்ட ஆர்கியூ பண்ற நபர்களுக்கு ஹிஸ்டரியை தெரியப்படுத்துங்க. ஒரு ஹிஸ்டரி படிக்கட்டும், இல்ல வேதத்துல உள்ளது தெரியப்படுத்தினாக்கா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தெரியப்படுத்துங்க. 1ஆம் அதிகாரத்துல துல்லியமாக எழுதியிருக்கு. அந்த கணிப்பின் படிதான் இயேசு பிறந்தாரு. நாங்க ஆவியில நம்பப்படுறோம், ஆவியில நியாயப்படுத்தப்பட்டார். இதுல எந்த கருமாற்றம் இல்லையே பிள்ளைகளுக்கு. நிறைய கேள்விகள் வாட்ஸ்அப்ல நிறைய பேருமா, 1-2 இல்ல, இந்தியாவில் உள்ள ஜனங்க, ஸ்ரீலங்கால உள்ள ஜனங்க, மலேசியால உள்ள ஜனங்க, நிறைய மக்கள் கேட்ட கேள்வி எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து தடுமாற்றம் ஆகிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. டிசம்பர் மாசம் தான் பிறந்தாரான்னு, ஆமா டிசம்பர் மாசத்துல தான் பிறந்தாருன்னு உறுதியோட நீங்க சொல்ல முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கணிப்பு கிளியராக எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ரோமா ஆபீசருக்கு, பிரீஸ்டுக்கு. சோ இந்த மாதிரி தான் அவர் வந்து, சோ அவர் எக்ஸிஸ்டிங், அவர் உயிரோட இருக்கிறார். இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். ஒரே ஒரு மனிதனை வைத்து, அவரோட பிறப்பு நாளை வைத்து தான் உலகமே சரித்திரமே நம்பி அவரோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம்னாக்கா அவர் அது எப்படி பொய்யாக முடியும்? அப்படிப்பட்ட தேவனை நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியோட கொண்டாடுற அந்த தருணம் அது. டிசம்பர் மாதம் என்றாலேயே இயேசுவோட பிறப்பு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே, உலகத்துக்கே ஞாபகம் வருதுன்னா நமக்கு ஞாபகம் வராதா என்ன? ஏன்னா பிறந்தவர் நம்மளை மீட்க வந்தவர், நம்மளை ரட்சிக்க வந்தவர், மீட்பர் அவரு. ஹல்லேலூயா. நம்மளை விடுவிக்க வந்தவர். அவரை எப்படி நம்ம இல்லைன்னு மறுதளிக்க முடியும்? எஸ். சோ அவர் வந்து உயிரோட இருக்கிறாருன்னு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இப்போ அடுத்ததாக யோவான் ஞானஸ்தானகன் இத வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. இவர் தான் தேவன், பிறந்து வந்தவர், வேற யாருமே இல்லை. அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறாருன்னு யோவான் ஞானஸ்தானகனே கன்ஃபார்மாக சொல்றாரு. சோ அத வந்து நம்ம ஆவியில நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் இது நம்மளுக்கு புரிய வரும். இப்போ உங்களோட ஆவி எப்படி இருக்கு? கண்ட்ரோல்டா இருக்கா? தெளிவா வருதா? இல்லைன்னா சொல்லிடுங்க. தெளிவா இருந்தாதான் I can move on. இப்போ யோவான் ஞானஸ்தானகன் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கிறார். யோவான் ஜான் 1ஆம் அதிகாரத்துல 12 16 வசனம், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ அவரோட நாமம் என்ன? உன்னதமான ஒரு நாமம். அந்த நாமத்தை வைக்கிறவர் யாரு? கேப்ரியலே வந்து சொல்லி வைக்கிறார். பரலோகத்துல இந்த பேர் தான் வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அவரோட நாமம் இம்மானுவேல் என்ற ஒரு நாமம். மத்தேயு 1:23 படி இம்மானுவேல் என்ற நாமத்தை நீங்க வைக்கணும்னு மரியாதைக்கு தெரியப்படுத்துறீங்களோ அந்த நாமம் வந்து தேவன் என்னோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் இம்மானுவேல் என்ற நாமத்துக்கு தேவன் என்னோட இருக்கிறார்னாக்கா அந்த குழந்தை பாக்கியசாலி. அந்த குழந்தை வளர்ப்புல தேவன் கூடவே இருந்து வளர்ந்துருக்காங்க. நமக்கு இஷ்டம் போல பேர்கள் வச்சுட்டு இயேசு மேல வந்து அப்புறம் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. பரலோகத்துல என்ன நேம் குறிக்கிறாங்களோ அந்த பேர் நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். சோ இம்மானுவேல் என்ற ஒரு பேர் பரலோகத்துல கொடுத்திருக்கிறதுனால தேவன் நம்மோட கூட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். அப்போ இம்மானுவேல் என்ற பேரை வைத்தக்குள்ளோ பிதா வந்து இயேசுவோட கூடவே இருந்துக்கிறாரு. டில் மரணம் வரைக்கும் கூடவே இருக்கிறாரு இல்லையா?
சோ அந்த பேரு. சோ அப்ப யோவான் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் யார் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும், யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ அந்த வார்த்தை மாம்சமாயி அது சத்தியமாக கிருபையாக நமக்குள்ள நிறைந்து நமக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. அவருடைய மகிமையை கண்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் அதுக்கு சாட்சி. இப்ப என்ன வச்சு ரிலேட் பண்ணாதான் எல்லாருக்குமே ஈஸியா புரிய வரும். 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி, 1 கிலோக்கு மேல தலையில கட்டி வளர்ந்து இருந்தது. ஸோ தலையில முள்முடி போல எனக்கு தையல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மகிமையை இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பாக்குறீங்க, என்னோட தலை எப்படி இருக்கு, என்னோட முக ரூபம் எப்படி இருக்கு, கண்ணு ஒரு இந்த பக்கம் விகாரமான தோற்றம், விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி அவ்வளோ அருவருப்பா இருந்தது, முகமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரோட கண்கள் இந்த முகத்தை பார்க்கறதுக்குள்ளோ அந்த அவரோட மகிமையை உங்களால என் முகத்துல காண முடியும். அது நான் உறுதியாக தெரியப்படுறேன். ஏன்னா அவரோட மகிமையின் ஐஸ்வர்யம் எனக்குள்ள நிறைந்து இருக்குது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் யாரும் திருட முடியாது. சோ அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த மகிமையை நம்ம கண்டோம் இல்லையா? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது இல்லையா? இதுதான் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனம், இப்போ யோவான் ஞானஸ்தானகனே ஒரு சாட்சி கொடுக்கிறார். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர், இப்ப இவர் ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் பிறந்திருந்து, செப்டம்பர் எண்டு போல பிறந்திருந்து, அதுக்கப்புறம் பின் வருகிறவர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மாசத்துல அவர் முழுசா 9 மாசம் முடிஞ்சு 10ஆம் மாசம் வரத்துக்குள்ள இவர் பிறக்கிறார். எனக்கு பின் வருகிறவர், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கோரினார். இப்படி ஒரு சாட்சி யாராவது கொடுக்க முடியுமா? இந்த விஷயத்துல எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்க ரகசியம் தெளிவாக எல்லாருக்குமே அதான் படிக்கிறக்குள்ள ஆவியானவர் கூப்பிட்டுக்கணும். அவர் ஆவில நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் நம்மளால இதை விலகி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கோரினார். 16ஆம் வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டானது. சோ இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் எப்படி மோசே கொடுக்கப்பட்டதோ, கிருபை இப்ப நம்ம இருக்குது கிருபையின் பிரமாணம். இதுதான் அந்த ரகசியம். 2026ஆம் வருஷத்துல நம்ம முதல் மாதத்துல 11ஆம் நாள்ல இருக்கிறோம்னாக்கா, இதுதான் நம்மளது கிருபையின் பிரமாணம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் உண்டானது. ஆணித்தனமா ஆட்சி சொல்றாரா? இதுதான் எஜிபிஎச் பிள்ளைகள் இதை கத்துக்கணும். ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல கத்துக்கணும். சோ இந்த கிருபையின் பிரமாணமே இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் உண்டானதுன்னு ஒருத்த சத்தத்தோட சாட்சியா கொடுத்தது. யோவான் ஞானஸ்தானகன் கொடுக்கிறாருங்க, எனக்கு பின் வருபவர் எனக்கு முன் இருந்தவர் போல மேன்மை உள்ளவர், அவர்தான் இவர்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோ மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா பின் வருபவருக்கு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உண்டானதுன்னு தெளிவாக ஆணித்தனமா தெரியப்படுத்துறார். அப்போ அவர் தான் இவருன்னு நியாயப்படுத்தப்பட்டார். ஆவியில அவர் நியாயப்படுத்தப்பட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இன்னைக்கு NJPH பிள்ளைகளுக்கு as a reverend டாக்டராக உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துறேன்னாக்கா, இயேசு எப்போ பிறந்தார், இயேசு எப்போ நம்மளோட இருதயத்துல உதிச்சிட்டாரோ அன்னைக்கு அவர் பிறந்துட்டார். ஹalleluya 365 நாளும் பிறக்கிறார். ஹalleluya ஒவ்வொரு நாளும் பிறக்கிறார். கேட்டா சொல்லுமா? ஒவ்வொரு நாளும் பிறக்கிறார். ஒவ்வொரு மணிக்கு பிறக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்துக்கு பிறக்கிறார். ஒவ்வொரு நொடிக்கு பிறக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆடித்தரமா சொல்லுங்க. இது சரித்திரம் பிளஸ் வேத புக்ல பதிவிடப்பட்டிருக்கு. என்னைக்கு யாரோட இருதயத்துல உதிக்கிறாரோ அன்னைக்கே அவர் பிறந்துட்டார். ஆமென். சோ உலகமே ஒரு விஷயத்தை நம்பி பண்ணுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது. ரகசியம் பாருங்க எப்படி ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி ரகசியமாக வச்சிருக்கிறது பகிரங்கமா எங்க கண்ணுல பார்வையில தெரியற மாதிரி சொல்லுங்க. டிசம்பர் 25 தான் பிறந்தது. போயிட்டு வர சொல்லு, அவங்கள படிக்க சொல்லுங்க. வேதத்தை ஆவியில நடத்தப்பட்டா மட்டும்தான் புரியும். அவ்வளவு ஈஸியா ஏசப்பா அப்படியே ரகசியத்தை எல்லாம் அப்படியே ஓப்பனா சொல்லி எல்லாம் கொடுத்துட மாட்டார். அவரை தேடி வரணும். அவருக்கு இடம் கொடுங்க. தேடி வாங்க. அவர் நன்மை செய்யற தேவன். அவர் தேடாமலே எல்லாமே கிடைச்சிருந்தோம், எல்லா பதிலெல்லாம் கிடைச்சிருந்தோம், உடனே கிடைச்சிருந்தனால அவ்வளவு இல்லை. அப்படி கிடையாது. அதனால தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அன்றியும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே, அதாவது உலகமே ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார். அந்த தேவன் தான் மாம்சத்தில வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சோ உலகமே விசுவாசித்த பிறகு நம்ம யார் அவரை சந்தேகப்பட்டு டவுட் பண்றது? அவர் இப்ப பொருந்தாரா அப்ப பொருந்தாரான்னு அந்த சந்தேகப்படுறதே பிசாசோட கிரியைகள் தான். அப்ப அவர் பொருள்னாக்கா அவர் இல்லையா? He is existing. அவர் இருக்கிறார். ஹalleluya. சோ தைரியமாக நம்ம இயேசுவோட பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சுக்கின்னு அவர் சொன்ன மாதிரியே நம்ம நடப்போம். அவர் சொல்லி கொடுத்தது போலவே நம்ம சொல்லுவோம். எஸ், இது அவர் ஆவியில உணர்வுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தெளிவாக தெரியும். ஹோலி பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மந்தோட தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவர் மரணத்தின் குறித்து அதை வச்சுதான் பிறந்த நாளே கண்டுபிடிக்கிறாங்க ஸ்காலர்ஸ். ரெக்கார்டு, ஹிஸ்டரி, சரித்திரம், டாக்குமெண்டரி அத்தனையும் சொல்லுது. வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வருதா? சந்தேகம் முத்து உங்களுக்கு? ஹalleluya. ஹalleluya. சோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவனாக இருக்கிறாரு. சோ அந்த தேவனுக்கு யாராவது பேர் வைக்க முடியுமாமா? பரலோகத்தான் பேர் வைக்க முடியும். யாராலையும் பேர் வைக்க முடியாது. கடவுளுக்கு பேர் வைக்க முடியுமா? What better name can we give to God? இல்லையா? ஒருத்தர் கேட்டாங்க, என்ன கடவுளுக்கு நீங்க தானே பேர் வச்சிருக்கோ ஆண்டவர், இதெல்லாம் கதாச்சு. ஆமா, GOD நீங்க தானே வச்சிருக்கீங்க காட்னு. அப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என்னால கடவுளுக்கு பேரெல்லாம் வைக்க முடியாது. NJPH ஒரு நாளும் அந்த மாதிரி காரியத்தை பண்ணாது. கடவுளுக்கு டைட்டில் வைக்க முடியும்னு. அந்த டைட்டில் தான் வைக்க முடியும். காரணம் அவருடைய பேர் I am who I am.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஹalleluya அப்படின்னு சொல்ற கடவுளுக்கு பேர் வைக்க முடியுமா? He's existing. அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய தனிமையில I am your friend. நீ தனிமையா இல்லம்மா, உன்னோட அவர் ஒரு தோழனாக இருக்கிறார். இண்டிவிஜுவலா உங்களுக்கு எடுத்துக்கங்க. உன்னோட தனிமையில I am your friend தெரியப்படுத்துறார். அந்த தேவனுக்கு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. உன்னுடைய உடைந்து போன இருதயம், அந்த உடைந்து போன நேரத்தில் I am your potter, நான் உன் குயவன் அப்படின்னு அந்த தேவன் தெரியப்படுத்துறார். ஹalleluya ஹalleluya. நீ தொலைந்து போய் இருக்கிறாய். I am your good shepherd, நான் ஒரு நல்ல மேய்ப்பன். நீ தொலைந்து போய் இருக்கிற, நான் தேடி வந்து உன்னை கண்டுபிடிச்சு நான் தூக்கிக்கிறேன். I am your good shepherd சொன்னவருக்கு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. நீ சுகமில்லாமல் இருப்பாய். I am your healer, நான் உன்னை சுகமாக்குகிற தேவன். I am Yehovah Rapha, I am your healer என்றார். யாரெல்லாம் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஹீலர் அவர் மட்டும்தான். அவரோட தழும்புனால நம்ம குணமாகணும், சுகம் கொடுக்கிற தேவன் அவர். அவருக்கு பேர் வைக்க முடியுமா? டைட்டில் தான் வைக்க முடியும். உன் தேவைகள் எது இருந்தாலும் சரி, அது வீடு விஷயமாக இருக்கட்டும், உன்னோட வேலை விஷயமாக இருக்கட்டும், குழந்தை இல்லாத ஒரு பாக்கியமாக இருக்கட்டும், திருமணம் காரியம் நடவேறாம தடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், உன்னோட தேவைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு யாவற்றும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் நான் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு as a ரெவரண்ட் டாக்டராக தெரியப்படுத்துற கர்த்தருடைய நாமம் பலத்த கோபுரம். ஹalleluya Hallelujah. The name of the Lord is a strong tower. ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட தேவன் ஆவியில நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அவர் பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்கள்ட்ட சொல்லிட்டெல்லாம் உட்காந்துட்டு தான் டைம் நேரம் தான் வேஸ்ட். பிறக்கல, நாளே குடிக்கல, நீ வேதத்தை படிக்கலன்னா உனக்கு தெரியாது. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ தேவன் இப்படியாக தெரியப்படுத்துறார். He's a strong tower தெரியப்படுத்துறாரு. சோ உலகத்துல விசுவாசிக்கப்பட்டதுனால நாமளும் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார், ஆவியின் ரூபம் எடுத்து நமக்குள்ள தங்கி இருக்கிறவரு எப்படி பெருக்கல நம்ம சொல்ல முடியும்? என்னைக்கு நமக்குள்ள பெருக்கிறாரோ அன்னில இருந்து பிறந்த நாள் தான், 365 நாளும் பிறந்த நாள் தான் நமக்கு. ஹalleluya. கொலோசியன் 1:27-29. கொலோசியன்ஸ் 1st chapter 27-29 வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. புறஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியம், இங்க கூட பாருங்க ரகசியத்தை பத்தி தெரியப்படுத்துறார். புறஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்துக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்து. சோ பரிசுத்தவான்கள் அவர் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். எல்லாரும் பரிசுத்தவான்கள். தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் தெரியப்படுத்துறாரு. சோ புறஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்துக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எப்ப பெருக்கிறார் இயேசுன்னு கேட்டாக்கா, உங்களுக்குள்ள என்னைக்கு பெருந்தாரோ அனிதா பிறந்தனாலும் நம்ம சொல்லலாம். எப்ப இயேசு பிறந்தார்னா உனக்குள்ள கிறிஸ்துவானவர், அந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹalleluya. சோ 365 நாட்களும் எனக்குள்ள இருக்கிறார் அவர். உங்க இருதயத்துல இருந்தாக்க நீங்க சொல்லுங்க, கை வச்சு இருதயத்துல வைத்து 365 நாட்கள். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, கேட்கப்பட்டது.
365 நாட்களும் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, அதாவது என்ஜிபிஎச் பிள்ளைகள் எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்து இயேசுவினால் தேறினவனாக நிறுத்தும்படி, நாம போய் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, அதாவது கிறிஸ்து இயேசுவே நம்ம அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். சோ ஞானத்தோட உபதேசம் பண்ண ஹோலி பைபிள நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் பட்டயம். சோ அதை பயன்படுத்தி நம்ம உபதேசம் பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 29ஆம் வசனம், அதற்காக நான் எனக்குள்ள வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சோ இத செல்ஃபாக நீங்க எடுத்துட்டு வேத வார்த்தைகளை யார் கேட்கிறாங்க அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்குள்ளோ நம்ம எந்த பலத்தை எடுத்துக்கணும். 29ஆம் வசனம், நீ வாசிமா. 29ஆம் வசனம், இந்த வசனத்தின் படிதான் நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு, அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றதே பெரிய போராக இருக்கு. வரப்போற தலைமுறைக்கு கிறிஸ்து இயேசு யாருமே தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஹalleluya. சோ அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு நிற்கும். எப்படி உலக போர் ஆரம்பிக்கும், சமாதானமா தான் இருக்கும், திடீர்னு குண்டு வெடிக்கும். அதே மாதிரி குண்டு வெடிச்சதா மிட் நைட் 2 மணிக்கு கரெக்டா 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 2 AM வெடிது குண்டு. அட்டாக் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. உலக போர் ஆரம்பித்து விட்டது. எப்ப வெடிக்க நமக்கே தெரியாது. அதே மாதிரி அவரோட ரகசிய வருகை எப்போ வரப்போது நமக்கு தெரியாது. ஆயத்தமாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்து பத்தி தெரியப்படுத்தி அவங்களோட ஆத்மா சேவ் பண்ண நம்ம முயற்சி பண்ணுவோம். பிரயாசம் பண்ணணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. பிரயாசம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ கிறிஸ்து ஆண்டவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 2 கொரிந்தியர் 13:5-6, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள, முதல்ல இயேசு எப்போ பிறந்தாருன்னு கேட்கறக்குள்ள முதல்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா நம்ம கேட்கணும் இல்லையா? அப்படி பதில் வச்சுக்கணும். நம்ம இயேசு இன்னைக்கு பிறந்தாரா, அது வேதத்துல முதல்ல உங்ககிட்ட இயேசு இருக்கிறாருன்னு கேட்கணுமா? அதான் வசனம் சொல்லுமா? ஏன்னா நீ இயேசுவை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் பரீட்சை பண்ண பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க ஆவியில நடத்தப்படுறோம். ஆவியில அவர் நியாயப்படுத்திட்டாரு. ஆவியில நமக்கு நியாயப்படுத்திட்டாரு. அவருடைய ஆவியில நியாயப்படுத்தின பிறகு நம்ம ஏன் அவரை பரீட்சை பண்ண போறோம் இல்லையா? சோ நம்ம ஆவியில நடத்தப்படுறதுனால நம்ம அவரை பரீட்சை பண்ண மாட்டோன்றது தெளிவாக இங்க தெரியப்படுத்தி, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பது அறிவீர்கள் என்றோம். சோ நாங்க பரீட்சை பண்ண மாட்டோம் அவரை. அதை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:5-6 வாசிமா. ஹalleluya. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். ஆமென். சோ என்ஜிபிஎச் பிள்ளைகள் அவரை சோதிக்கவும் மாட்டோம், பரீட்சையும் பண்ண மாட்டோம். ஹalleluya. கேக்குறோம் முதல்ல உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீங்க பரீட்சை பார்க்கறவா நாங்க பண்ண முடியாது.
ஆவியில நியாயப்படுத்தப்பட்டுட்டார். அவர் நமக்குள்ள நியாயப்படுத்தப்பட்டுட்டார் இல்லையாமா? அதுக்கப்புறம் நம்ம பரீட்சை பண்ணா நம்மளை விட முட்டாளங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. அதிலேயே 11ஆம் வசனம் வாசிமா. ஹalleluya. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். சோ இந்த காரியத்துல எவ்வளவு அழகா தெளிவாக தெரியப்படுற. சந்தேகம்லாம் எதுக்கு பண்றீங்க? ஏன் பரீட்சை பண்றீங்க? சமாதானத்தோட இருங்க, அன்பாக இருங்க. உங்களுக்குள்ள இயேசு தேவன் இருக்கிறாருன்னு உங்களுக்கே விளங்கிடுவாரு, தெரியப்படுத்திடுவாரு. சோ இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம உபதேசம் பண்ணுவோம் இல்லையா? காலையில 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அவரோட தரிசனம் குரல் கேட்கும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சிஸ்டர்? நைட்டு படுக்கிறதுக்குள்ளோ ஷவர் எடுத்துட்டு நல்லா மேக்கப் பண்ணின்னு பவுடர் எல்லாம் போட்டு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு படுக்குவேன். டாக்டர் கேட்பா, ஏன் மம்மி தூங்குறக்குள்ள நீங்க ஏன் மம்மி மேக்கப் போட்டு படுக்கிறீங்க? நான் என்ன தெரியப்படுத்துவேன் தெரியுமா? காலையில எந்திரிச்சக்குள்ளோ நான் ஃப்ரெஷ்ஷா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஏசப்பா காலையில வந்த உடனே ஃபோர்ஹெட்ல முத்தம் கொடுப்பாரு, கண்ணத்துல முத்தம் கொடுப்பாரு. தேவ சமூகமே எனக்கு வார்ம் வெல்கமிங் பண்ணுவாங்க. அப்ப நான் ஸ்வெட்டோட டட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? அதனால நான் நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும் ஷர்லின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் பண்ணுவேன். 13, 14 வசனம் வாசிமா. ஹalleluya. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அதுல 12ஆம் வசனம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஆமீன். அந்த பரிசுத்த முத்தத்துக்கு, அந்த உன்னதமானவரின் முத்தத்தை நான் போய் வாங்குறேன்னா நான் ஸ்வெட்டா இருந்து எப்படி வாங்குவேன் இல்லையா? அதனால நல்லா நறுமணத்தோட போய் வாங்கலாம். ஏன்னா தேவ சமூகமே வாழ்த்துதல் வர ஷேக்கன் பண்ணி வார்ம் வெல்கம் பண்றாங்க இல்லையாமா? நிறைய நம்ம உபவாசம் இருக்கிறது கூட மற்ற ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு இல்லையா தம்பி? மேத்யூ 6ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனத்தை நீங்க வாசிங்க, உங்களுக்கு தெரியும். உபவாசம் இருக்கிறது கூட தெரியக்கூடாதா? எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். டிசிப்ளினா அவரே கத்து கொடுக்குறாரு. சும்மா ஏன்னா நான் உபவாசம் இருக்கேன் அதான் தலை வரல, நான் உபவாசம் இருக்கேன் அதான் குளிக்கல, நான் சும்மா ஏன்னா இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் இல்லையா? நம்ம உபவாசம் இருக்கிறது தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படியே மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்கும் உபவாசம் இருக்கிறது. வாசிமா அந்த வசனத்தை. ஹalleluya. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கும் காணப்படாமல் அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். நல்ல எண்ணெய் போட்டு நீட்டா வாரிட்டு தலைய முகத்தை முதல்ல கழுவு. முகமே கழுவாம அப்படியே உட்காந்துக்குவாங்க உபவாசம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீட்டா இருக்கணும்னு டிசிப்ளின் தேவாவியவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருப்போம். ஸோ அதே நேரத்தில் அந்த தேவன் ஆவியில அவர் நியாயப்படுத்தப்பட்டார். ஸோ எனக்குள்ள அவர் உதிக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அவர் பிறக்கிறார். எனக்குள்ள என்னைக்கு உதிச்சிட்டாரோ அவர் அன்னிலிருந்து பிறந்துட்டார் எனக்குள்ள. ஸோ உலகமே இந்த விஷயத்த கொண்டாடுறதுனால நான் அந்த நாள்ல, ஏன்னா இது கணிப்பு எல்லாம் துல்லியமா எழுதி வச்சாச்சு. ஸோ அவரு டிசம்பர் 25 தான் பிறந்தாரு. உலகமே நம்ம கொண்டாடுறோம். ஸோ என்னைக்கு தேவன் யாரெல்லாம் புறஜாதிகள் எந்த நாள்ல ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களோட இருதயத்துல பிறந்துடுறார். அவரோட பிறப்பு உறுதி. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படி பெருக்கிறாரு? ஆவியில நியாயப்படுத்தப்பட்டார். சோ ஆவியில நியாயப்படுத்தப்பட்டா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா தேவன் ஆவியாகவே இருக்கிறார். யோவான் 4:24, ஜான்
4th chapter 24 வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியப்படுத்துறார். சோ தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாக அவரை தொழுது கொள்ளணும், உண்மையாக தொழுது கொள்ளணும். எந்தெந்த காரியத்துக்கு நம்மளுக்கு தேவன் இந்த காரியத்துக்கு நீ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணனா அதை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி அவரை தொழுது கொள்வதில்ல உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க, காரியம் முடிஞ்ச உடனே எங்க குடும்பத்துல டிஸ்கஸ் பண்ணோம், என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் அதுலயே நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்து இருக்கிறேன். சோ குடும்பத்துல ஒன்னு டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதுக்குள்ள, தேவன் கை தூக்கி விடுறதுக்குள்ள அவருக்கு ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த நேரத்துல இல்ல நாங்க குடும்பத்துல இது டிசைட் பண்ணிட்டோம், அதனால இது எங்களோட முடிவு இல்லையா நடந்து இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சகோதரி அவங்களோட மகளுக்கு குழந்தை பிறக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அவருக்கு ஆரம்பத்துல அந்த குழந்தை 6 மாசம் வயிற்றுல இருக்கிறக்குள்ளோ அதை எடுக்கணும்னு தெரியப்படுத்திடுறாங்க டாக்டர். ஏன்னா அது நார்மலா கர்ப்பத்துல வராத அந்த குழந்தை, ஒரு டியூப் வழியாக பிறக்கிற அந்த குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஹார்ட் பீட்டு, மூச்சு, அது உறுப்புகள், உடல் உறுப்புகள் சரியா வளரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அதை கிளியர் பண்ணணுன்றது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு சகோதரி மூலமாக பிரேயர் வருது. அந்த தாயாரோட மகளுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு டாக்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்குதுமா ஜெபம் ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை எடுக்கணும் இல்லை 2 நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம், அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு. தள்ளி போயிட்டே இருக்கிறக்குள்ளோ, ஏன்னா தாய் பெரிய உயிருக்கு ஆபத்து எடுக்கணும் முதல்ல. ஆனா இந்த சைடு ஜெபம் அந்த குழந்தைக்கு உயிர் காப்பாற்றப்படணும். இதுதான் ஜெபம் ரெவரண்ட் டாக்டருக்கு. இந்த சைடு ஜெபம், இந்த சைடு டாக்டர் எடுக்கணும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கு. 7 மாசம் முழுசா 7வது மாசம் மிடில் குழந்தை எடுக்கிறாங்க, வெளியில எடுக்கிறாங்க, NICUல வைக்கிறாங்க. ஸோ இப்போ போராட்டம், உயிருக்கு போராட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தாயாருக்கு, அதாவது மகளோட தாயாருக்கு நான் தெரியப்படுத்துறேன், இந்த குழந்தைய இறைவனுக்கு டெடிகேட் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, ஒப்படைங்க. இந்த குழந்தை உங்களுக்கு கிடையாது, இயேசுக்குன்னு தெரியப்படுத்துங்க. அவர் காப்பாற்றுவார், வழி நடத்துவார். இதான் நடந்த விஷயம் இதெல்லாம். அதுக்கப்புறம் சரின்னு தெரியப்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோட தாய் என்னோட ஜெபத்திலே கனெக்டடே கிடையாது. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, இயேசுவும் தெரியாது. ஆனா அவங்க கிராண்ட் மதர், அவங்க தான் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களோ போராட்டம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடல் உறுப்புகள்ல சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய அநேக சர்ஜரி ஆன கையோட, அதுக்கப்புறம் அந்த குழந்தை இப்போ நல்லா உயிரோட இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பேர் கூட வைக்கணுன்ற ஒரு விஷயமும் வருது. இப்போ பேர் பரலோக சூஸ் பண்ணியாச்சு. பதில் வந்தது, குடும்பத்துல நாங்க இது முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றக்குள்ள அது இயேசுக்கு ஏமாற்றமா இல்ல மோசமா தெரியல. என்ன வார்த்தை அதுக்கு சொல்லலாம்? என்ன வார்த்தை அதுக்கு சொல்ல? நீ சொல்லுமா, என்ன வார்த்தை சொல்லலாம் அதுக்கு? ஏமாற்றம். இயேசு ஏமாற்ற முடியுமா? அவர் தானே கடவுள், உயிர் கொடுக்கறது அவர் தானே. உயிர் இப்போ வந்தாச்சு, பேர் எங்க குடும்பத்தை இஷ்டத்தோட வச்சுக்கிறோம்னாக்க என்ன அர்த்தம்? அது அன்னைக்கு யோவானுக்கு ஜக்கரியான்ற ஒரு பேர் வச்சுதான் ஆகணுன்றக்குள்ளோ, இல்ல ஜக்கரியா பேர் வேண்டாம், உங்க குடும்பத்துல ஜக்கரியா பேர் தானே இருக்கு, உன்னோட பேர் ஜக்கரியா தானே, உன் பேரே வை பையனுக்கு அப்படின்றக்குள்ள அங்க ஒரு ஆர்கியூ நடக்குது. இல்ல ஜக்கரியா தன்னோட குழந்தைக்கு யோவான் தான் எழுதணும்னு சொல்லி வாய் திறந்து பேசுறாரு. குழந்தை பொறுக்கிற வரைக்கும் வாய் திறக்கல இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம். மரியாளுக்கு தரிசனமான தூதனை இமானுவேல் என்ற பேர் வைன்றாங்க. அப்படி இருக்கிறோம். இவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றதா நம்மளோட கடமைமா,
முடிவு எடுக்கிறது அவங்களோட விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஜனங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஸோ இந்த தேவன் ஆவியாக இருக்கிறாருன்றது எப்படி நம்ம புரிய வைக்க முடியும்? ஸோ அவருக்கு உண்மையாக நம்ம இருக்கணும். உண்மையோடு அவரை தொழுது கொள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவர் கிருபை அளிப்பார். அவரை சீட் பண்ணி ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் தற்காலிகமா நல்லதனமா இருக்கும், அதுக்கப்புறம் வரும் செக்கு. சோ அவரை யாரெல்லாம் உண்மையோடு தொழுது கொள்ளணும், ஒரு பொருத்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி கமிட் பண்றவங்களோ அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும் அவர் நிறுத்த மாட்டார், ஓய மாட்டார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். சோ மறுரூபம் அடைகிறோம். சோ அந்த கர்த்தரே ஆவியானவர். சோ நம்ம ஆவியில நியாயப்படுத்தப்பட்டதுனால, அவரே ஆவியில நியாயப்படுத்தப்பட்டதுனால நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். சோ என்ஜேபிஎச் பிள்ளைகள் ஆவியில தான் நடக்குது. சோ ஆவியில நம்மளுக்கு உணர வச்சுட்டாரு. இன்னைக்கு உணர வச்சாரா? முழுமையாக அவர் நம்மளுக்கு தெளிவாக தெரியப்படுத்தி விட்னஸோட வேதத்தின் உள்ள ரகசியத்தை பகிரங்கப்படுத்தி ஹிஸ்டரி டாக்குமெண்டரி அத்தனையும் பகிரங்கப்படுத்தி எழுத்துக்கள் மூலமா ரெக்கார்ட் மூலமா தெளிவுபடுத்தி இருக்கிறார். சோ அவர் தான் ஆவியானவர்னு நம்ம உறுதிப்படுத்தி நம்புவோம். சோ அதனால்தான் கொலோசியர் 1:27 படி தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெரியப்படுத்திட்டார், அந்த ரகசியத்தை தெரியப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:20 படி இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:20-23 படி அந்த நாளிலே நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருப்பதே அறிவீர்கள். நோட் பண்ணிக்கங்க, வசனங்க நோட் பண்ணி படிங்க. சோ பிதாவும் குமாரன் 2 பேரும் நமக்குள்ள தங்குவாங்க, நம்ம வாசம் இடத்துல தங்குவாங்க, நம்ம இருக்கிற இடத்துல தங்குவாங்க, வீட்டுக்குள்ள தங்குவாங்க, நம்ம சாப்பிடறதுக்குள்ள அவங்களும் பந்தியில தங்குவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. எனக்கு பின் வரவர் எனக்கு முன் இருந்தவர். சொல்லுங்க, எனக்கு பின் வரவர் முன் இருந்தவர். ஹல்லேலூயா. சோ இந்த சாட்சி யோவான் ஞானஸ்நானன் சத்தமிட்டு கூறுகிறார் இல்லையாமா? இந்த சாட்சி விட நமக்கு சாட்சி தேவையா? சோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அவர் ஆவியாக இருக்கிறாரு. சோ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அவர் உலகத்தில் உயிரோட இன்றைக்கும் இருக்கிறாரு. ஹெபிரேயர்கள் நிறுவனம் 13:8 படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாசிமா ஹெப்ரூஸ் 13:8. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ அந்த மாறாதவர் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென். மாறாதவர். சோ அவரோட பிறப்பின் குறித்த ரகசியம் இப்ப தெரிஞ்சிச்சு. சோ நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆவியில நம்ம நியாயப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அவர் ஆவியாக இருக்கிறார். சோ அந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தி 3:16 சத்தமா வாசிமா. ஹல்லேலூயா. அன்றியும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். ஆமென். சோ இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் தான் இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாரு. இந்த வருஷம் 2026 வருஷத்துல
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தை கொடுத்துட்டார். ஆனா சூழ்நிலைகள், யுத்தங்கள், லேண்ட்ஸ்லைட்ஸ், பெரும் வெள்ளம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்துட்டு இருக்குல்ல, அர்த்குவேக், சோ இந்த மாதிரி பஞ்சம், கொள்ளை நோய்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் மட்டும்தான் நம்மளுக்கு கூட இருந்தா பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஏசாயா 54 அதிகாரத்துல 4 வசனம் வாசிமா. சாரி, ஏசாயா 25. ஏசாயா 25 4 வசனம். ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒடுங்கும் நிழலுமானீர். ஆமென், ஆமென். சோ இவர் இந்த விஷயத்துல, இந்த வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளோட எண்ணத்தின்படி இப்ப எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம இந்த வருஷம் எப்படி நம்மளுக்கு இப்ப சொல்லியாச்சு, நீங்கள் இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப நடக்க போறது விஷயங்கள் பாக்குறதுக்குள்ள எப்படி இருக்குமோன்ற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். எனி டைம் நம்ம பக்கத்து இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு, பாம்பு போட்டுட்டு இருக்கிறாங்க, எத்தனை திரளான கூட்டங்கள் மரணம் அடைந்தாங்க. ப்ராபசில சொல்லி இருப்பார், ரோடு வீதிகள்லாம் பொடங்கள் கத்த வெள்ளத்துல படுத்திருந்தாங்க, மறைத்திருந்தாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையா 2026 வருஷத்தின் ப்ராபசில எல்லாம் துல்லியமா சொன்னது அத்தனை நடந்துட்டு இருக்கு. ரோட்ல பொணங்களை பாக்குற, குண்டு வெடிப்பினால, யுத்தத்தினால, ரத்த காயத்தோட அப்பாவி ஜனங்க செத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து, அந்த காட்சி தரிசனங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அந்த ப்ராபசி வீடியோல நான் தெரியப்படுத்திருப்பேன். இப்படி இருக்கிறதுக்குள்ள பிராக்டிக்கலா நம்ம விஷயங்கள் நம்ம சுத்தி நடக்கிறது, அங்க நடக்கிறது இங்க நடக்காததுன்னு என்ன நிச்சயம் இல்லையா? கண்டிப்பா இங்கேயும் நடக்கும். சோ நம்ம நமக்குள்ள நம்மளுக்கு இயேசு இருந்தா அது அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ எல்லாம் இந்த வருஷம் சொல்லி இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள் அத்தனை நிறைவேற போவது உறுதி. சோ என்ன மாதிரி பேரழிவுகள் வந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்புன்ற ஒரு நம்பிக்கை எல்லா பிள்ளைகளுக்கும் தேவைப்படுதுன்னு நம்ம உறுதியா நம்பணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். காலம் எப்படி இருந்தாலும் சரி, நான் அவருடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், அதாவது NJPH பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் மாறாது. காரணம் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர் தெய்வம் தெரியப்படுத்துறார். சோ இந்த வசனத்தின்படி ஏசாயா 55:4 படி ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற இளைவனுக்கு திடன், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு உதவும் நிழல். இந்த 4 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இந்த வருஷம் ஆசீர்வாதமாக நம்ம மாத்திக்க முடியும் இல்லையா? சோ ஆவி நியாயப்படுத்தப்பட்டா மட்டும்தான் இதை மாத்திக்க முடியும். மாத்திக்க முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்போ ஏழைக்கு பலன். சோ ஒரு பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியோ அல்லது ஒரு குறைவுகளோ இல்ல டூ ஹை பிரைஸா இருக்கிறக்குள்ளோ, சோ அவர் ஏழைக்கு ஒரு பலனாக அவர் இருப்பாரு. எல்லா பினான்சியல் விஷயத்துல அவர் உதவி செய்யறார். இதுதான் ஏழைக்கு பலனாக இருக்கிறார். பஞ்சங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தா கூட அவர் பலனாக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு நாளும் நம்மள பசியாக போடவே மாட்டார். ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு உணவு கொடுத்துருவாரு, பூவா கொடுத்துருவாரு இல்லையாமா, நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ அடுத்தது நெருக்கப்படுகிற இளைவனுக்கு திடனாக இருப்பார். சோ நெருக்கம் யாரு கொடுப்பாங்க? மனிதர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுறார். சும்மா வீணா பிசாசு வெளியே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பிசாசு சம்டைம்ஸ் ரொம்ப ஜென்டில்மேன், டீசென்டா நடந்துக்குவான். ஆமா ஆமா, எல்லாம் எடுத்த உடனே பிசாசு வெளியே போடுறது. அப்ப மனுஷனோட கொடூரமான குணம், அந்த குணம் எப்படி மாறும்? இயேசு இல்லைன்னா அது மாறாது. சோ அந்த கொடூரமான மனிதர்கள் மூலமா தான் நமக்கு நெருக்கடி எல்லாம் வரும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த மனிதர்கள் மூலமா தான் நெருக்கம் வரும். சோ அவர் நமக்கு திடனாக இருப்பார். சோ ஸ்ட்ராங்கா நமக்குள்ள இருப்பார். இந்த நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆபீஸ்ல இருக்கலாம், பிசினஸ் இடத்துல இருக்கலாம், வீட்டுக்குள்ளவே இருக்கலாம், வர்ஷிப் இடத்துல இருக்கலாம், தெருவுல இருக்கலாம்,
எந்த இடத்துல வேணுமெல்லாம் இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல இருந்தாலும், ஏன்னா நாங்க 2 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எங்களுக்கு வந்ததுன்றது 2 வருஷத்துக்கு கழிச்ச பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. சில வாரத்துக்கு 10 நாள்ல தெரிஞ்சிச்சு நெருக்கம் எப்படி வந்ததுன்னு. ஆனா இந்த வருஷம் எவ்வளவு பிளெஸ்டா ஆசீர்வாதமா நம்மளை வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகணும். நெருக்கப்படுகிற நபர்களுக்கு நமக்கு அவர் திடமாக இருக்கிறார். இந்த வார்த்தை ப்ரூவ் ஆச்சா? நெருக்கப்படுகிற இளைவனுக்கு அவர் திடனாக ஸ்ட்ராங் பில்லராக இருந்து இன்னைக்கு NJPH பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக மகிமை மேல மகிமை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரா? இதுதான் நம்ம தேவன். சோ அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும். இந்த வார்த்தையில இன்னொரு 3வது காரியம், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும். வெள்ளம்னா நம்ம லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவு அல்லது சுனாமியோ ஃப்ளட்டோ அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுன்றாரு. இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் பெரும் வெள்ளம் என்னன்னா பாவங்கள் தான். பாவங்கள் தான், இச்சைகள் தான், உலகத்தின் காரியங்கள் தான். அது பெரும் வெள்ளம் போல நம்மை நம்மளோட வாழ்க்கையில மோதும் பொழுது அந்த நேரத்துல அவர் நமக்கு தப்புவிக்கிற ஒரு அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்படிப்பட்ட நபர் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அது நம்ம விசுவாசிக்கணும். ஆவியில நியாயப்படுத்தப்பட்டார். ஏன்னா அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர் ரட்சகர். அடுத்ததாக 4வது இந்த வசனத்துல வெயிலுக்கும் ஒதுங்குகிற நிழல். எதுத்தனமா? வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழல். சோ இந்த வார்த்தைப்படி, அதாவது ஏசாயா 25:4 வசனத்துல 4 காரியங்கள். அவர் பலன், திடன், அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். இந்த வெயில் என்றாலும் என்ன குறிக்கிறதுனா ஒரு ஹீட், உஷ்ணத்தை குறிக்கிறது, ஒரு வறட்சி. ஏதாவது நம்மளுக்கு அந்த வறட்சி கொடுக்கிறது. சோ எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமான்றது, சமாதானத்தானே நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல சமாதானம் கிடைக்குமா நீங்க எல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க. 6 நாள் காத்திருந்து எப்படா 7வது நாள் வருதோ, எப்படா NJPH போலாமோ, எப்படா ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கலாமோன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சோ அப்படி இருக்கிறோம். நீங்க எல்லாருமே சமாதானம் கிடைக்குமா தேடி வந்திருக்கிறீங்க. ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக, எந்த ஒரு டென்ஷன் இல்லாம இந்த பசுத்த நாள்ல நம்ம தேவனுக்கு நம்ம மகிமைப்படுத்தி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் வந்திருக்கிறீங்க. இதுதான் வறட்சி. சோ இந்த வறட்சியில அவர் இந்த வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். சோ நீங்க வறட்சியாக இருக்கிறீங்களா, நீங்க சமாதானத்தை தேடி வந்திருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு நிழலாக இருக்கிறேன். நீங்க சமாதானத்தை தேடி வந்தீங்கல்ல, நான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன். சோ அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் ஒரு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவர் நமக்கு பலனாக இருக்கிறார், திடனாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயம் அவர் ஒரு நிழலாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை இந்த வருஷம் நாம எல்லாருமே முழுமையாக பெற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து நம்ம வாழுவோம், வளருவோம். அதோடு மட்டுமல்ல, நாமும் கர்த்தரோடு கூட இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பாதியில அவருக்கு டாட்டா காமிச்சு பாய் பாய் பண்ணிட்டு நாமும் கர்த்தரோடு கூட இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் நமக்கு நன்மையே செய்வார். இந்த ஆண்டு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை நம்ம நம்பி விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொலைந்து போன பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், விதவைமார்கள், நிறைய சகோதர சகோதரிகள், கைவிடப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் சில தைரியமான, நம்பிக்கை ஊற்றும் உற்சாகத்தின் வார்த்தை இதோ உங்களுக்காக. நீ சந்திக்கும் ஒவ்வொரு இருளும் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. கடினமான நேரங்களில் தைரியமாய் இரு. ஏனெனில் சூரியன் உதிக்கும் முன்னாக தான் இருள் அதிகமாக இருக்கும். நீ இன்று கண்ணீருடன் போராடுகிறாய் என்றால் நாளை அதே கண்ணீரை பார்த்து நீ சிரிப்பாய். நல்லா இருக்குல்ல? இங்கே நீ தோற்பதை காண
காத்திருக்கிற கூட்டத்துக்கு நீ எழுந்து நின்னு உறுதி மட்டும் காட்டு. ஏனால் வாழ்க்கை ஒரு போர்க்களம். நீ சிந்திய கண்ணீர் ஒவ்வொரு சுட்டு கண்ணீர் தான் உன் வெற்றிக்கான முத்திரை. ஓடி ஒளியாதை, எதிர்த்து நில் NJPH. என்னை பார்த்து சிரிக்கிறவர்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கும் வரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது. அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு அவமானமும் என் வெற்றிக்கான விறகு. இனி எரிய போகிறது நெருப்பல்ல, என் வெற்றியின் சரித்திரம். எல்லாமே போய்விட்டது, இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே எனக்காக காத்திருக்கு. இது முடிவல்ல, ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Peace be with you all. Peace be with you. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debtors, as we also forgive our debtors. For yours is The kingdom and the power and the glory forever. Amen. திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தாவே, நல்ல வார்த்தை கொண்டு தேவ ரகசியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவி நியாயப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. உமது NJPH பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. உலகமே இந்த நாளை ஆண்டவரே இயேசுவோட பிறப்பை கொண்டாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க சொன்ன அத்தனை சத்தியங்களை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இதுக்கு மேல நாங்க உங்களை பரீட்சை பண்ண மாட்டோம் சுவாமி. அதுக்காக எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துறாங்க. நன்றி மட்டுமே நாங்க சேர்த்துக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்து எங்களுக்குள்ள மகிமையை நம்பிக்கையாக எங்களோட இருதயத்துல நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கிறிஸ்துவ ஆவியானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி உன்னதமானவரின் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. உலகத்துல விசுவாசிக்கப்பட்டதுனால் நாங்களும் விசுவாசிக்கிறோம் ராஜா. துல்லியமாக நீங்க ஆண்டவர் வேதத்தை வைத்தே நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. என்னென்ன குறைகள் உங்களுக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. எந்தெந்த விஷயத்துக்கு யாருக்கு பிள்ளைகளுக்கு நீங்க துணையாக நிக்கணுமோ, யாரை அனுப்பி கொண்டு நீங்க துணையாக நீங்க நிறுத்தி நீங்க உங்களோட கிரியைகள் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க செய்து முடியுங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ராஜா. சம்பூர்ண நன்மையினால நீர் நிரப்ப
நிரப்புங்கள் சுவாமி. குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க மாத்துங்கள் ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலும் உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த மனுஷ தேசத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண ஆண்டுகள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா தேவனே, நீர் தாமே எங்களுக்கு இந்த ஞானத்தை தந்து அப்பா தேவனே உண்மையை நீங்க ஆண்டவரே அப்பா அதை வந்துட்டு அப்பா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட மனக்கண்களை நீங்க திறந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, இந்த நாளில கூட எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற எங்க தீர்க்கதரிசியான அப்பா ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க செய்யற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ராஜா, இந்த NJPH ஊழியம் ஆண்டவரே ராஜா உலகம் எங்கு பிரசித்தம் ஆகத்தக்க ராஜாவை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா ஒவ்வொரு திசையிலும் கர்த்தர் ஆண்டவரே உடைய தயவை காண்பித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ரெவரண்ட் டாக்டர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்துல ஒப்புவிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே ராஜா இதோ ராஜா பிரதர் பிரகாஷ்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மகன் ஷர்லி, மகன் கீர்த்திக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு சரீரத்துல எந்த பலவீனங்களும் ஏற்படாத படிக்க ஆண்டவரே உடைய பலத்தினால் இடை கட்ட வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற மகன் ஷர்லியும் ஆண்டவரே உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பி அப்பா தேவனே அப்பா இந்த தேசத்துக்கு ஆண்டவரே முன்முன் உதாரணமாக மகளை நீ நிறுத்துவதற்கு நன்றி. அதே போல மகன் கீர்த்திக்கு நல்ல ஒரு ஏற்ற துணை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. பிரதர் பிரகாஷாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். டென்மார்க் தேசத்துல அவங்க செய்யற ஊழியத்தை அப்பா தேவன் அங்க இருக்கிற அந்த NJPH காரியங்கள் அப்பா அவங்க செய்யற வேலைகள் அனைத்தையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவனே ரெவரண்ட் டாக்டர் விரோதமாய் எழும்புகிற பொய் நாவுகள் ஆண்டவரே ராஜா அது இயேசுவின் நாமத்துல எல்லாம் கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த NJPH ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் அது இயேசுவின் நாமத்துல வாய்க்காலே போகட்டும் ஆண்டவரே அப்பா. ராஜாவே நீர் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவதற்கு நன்றி ஆண்டவரே அப்பா. அவங்களை சுற்றி ஆண்டவரே நீர் அக்கினி மதுரா எரிந்து அவன் நடுவில் ஆண்டவரே நீர் மகிமையா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதா இருக்க போவதற்கு நன்றி ஆண்டவரே ராஜா அப்பா. தேவனே இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய வெளிச்சத்தை காணும்படிக்கு ஆண்டவரே உங்களுடைய அப்பா உங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவரே அவங்க பிடித்துக் கொள்ளும்படிக்கு ராஜாவே அப்பா. 365 நாளும் நீங்க அவங்க உள்ளத்துல பிறக்கணும் ஆண்டவரே. எங்க உள்ளத்துல நீங்க பிறந்தது போல எங்க மனக்கண்களை நீங்க திறந்தது போல அவங்களோட மனக்கண்களை நீங்க திறக்க வேண்டும்படியா இருளான இருக்கிற வாழ்க்கைக்கு நீங்க நித்திய வெளிச்சமாய் வரும்படிக்காய் ஆண்டவரே ராஜா கர்த்தராவ வாழ்க்கையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வருஷத்துல நடக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதுக்காக நன்றி ஆண்டவரே. நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காகவும் நன்றி. ஆனா அந்த சூழ்நிலைகளை மத்தியில கூட எங்களை நீர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே இந்த தேசத்துல ஆண்டவரே ராஜா எங்களுக்கு இந்த NJPH ஊழியத்துக்கு ஆண்டவரே ராஜா ஒரு புதிய சர்ச் எங்களுக்கு கர்த்தர் தரப்போவதற்கு நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே இந்த சபைக்கு வரும்படிக்கு NJPHக்கு வரும்படிக்கு உண்டான அப்பா சரியான இடங்கள் அப்பா சரியான அப்பா ஏற்ற தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே ராஜா. NJPH இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு நீர் பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோட களஞ்சியங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், லைஃப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரே தீமை கூட நன்மைக்கு ஏதுவாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்து முடித்ததற்கு நன்றி ஆண்டவரே. நாங்க அட்வான்ஸா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்தும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.